ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நெட்டு சாரீங்க. இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கலரும் டிசைனும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த நெட்டு சாரீ ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு கெட்டுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்களோட பொண்ணுக்கும் பேத்திக்கும் இதை மாமன் டாட்டர் காம்போவா மாத்தி கொடுத்துரு, நீ மேக்ஸி தச்சு கொடுக்குறல அது மாதிரி கூட தச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி எனக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதை தைக்க கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு தைக்கிற ஐடியா இல்லை, நான் இன்னொரு நாள் தச்சு தாரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இன்னொரு நாளுக்கு டைம் கிடையாது, வியாழக்கிழமை அவங்க ஈவினிங் ட்ரெயினுக்கு கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன இவ்வளோ கம்மியான டயத்துல கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு திடீர்னு தான் யோசித்தேன் அதனால வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் அவளோட பர்த்டேக்கு தச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பர்த்டே கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டா நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். சரி அப்படின்ட்டு வாங்கி வச்சிட்டேன். இதுக்கு கிரேப் லைனிங் வாங்கி போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். எதுனாலும் சரி நீயே வாங்கி அதுக்கானதான் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நாள் ஃபுல்லும் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் தான் இதுக்கான வேலையே தொடங்கினேன். அன்னைக்கே ரெண்டையுமே வெட்டி அந்த பாப்பாவுக்கு எப்படி தைக்கிறது, இந்த பொண்ணுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தான் வெட்டினேன். அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா எப்படி அழகா நல்லா அதிகமான ஃபிளீட்டட் வச்சு தைக்க முடியுமோ தச்சுட்டு மிச்சம் இருக்கிற துணியில அந்த குட்டி பாப்பாக்கு தப்போம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அவங்க பெரிய பொண்ணுக்கு குறைச்சிட்டோம் அப்படின்னா அதோட டிசைன் அமைப்பு எல்லாமே மாறிடும். இதுவும் ரொம்ப குட்டி பொண்ணு தான், ஒரு 1.5 வயசு பொண்ணு அப்படின்றப்ப அவளுக்கு மிச்சம் இருக்கிற துணியே போதுமானதா இருக்கும் அப்படின்ட்டு தச்சுட்டேன். மேக்ஸி டைப் தைச்சனால இதுல சால் ரெடி பண்ணி கொடுக்கல. இந்த டிசைன் அவசர அவசரமா தைச்சாலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கொஞ்ச டயத்திலேயே அந்த பொண்ணு எனக்கு போட்டு போட்டோவும் எடுத்து கொடுத்துட்டு தான் ஊருக்கே போனா. இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.